ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ரஜாக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எது பெஸ்ட் ஸ்நாக்ஸ் ஆப்ஷன் நம்ம வெயிட் லாஸ் ஜர்னில இருக்கும்போது அதை வந்து பார்க்க போறோம். பொதுவாகவே நம்ம வந்து வெயிட் லாஸ்ல இருக்கும்போது நமக்கு வந்து இனிப்பு சாப்பிடணுன்ற ஆசை ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு பசி வந்து அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருக்கும். நார்மல் டேஸ்ல அவ்வளவு பசி எடுக்குமா அப்படின்னு சொல்லி தெரியாது. ஆனா நம்ம வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து அடிக்கடி பசி எடுத்துக்கிட்டே இருக்க மாதிரி நம்ம வந்து உணர்வோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு ஹை புரோட்டீன் வெயிட் லாஸ் லட்டு தான் வந்து பார்க்க போறோம். இந்த லட்டுவை நீங்க காலையில ஸ்நாக்ஸ் டைம், அதாவது நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் இடையில நமக்கு வந்து பசிக்கலாம், அந்த இடத்துல ஒரே ஒரு லட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்னா லஞ்சுக்கும் டின்னருக்கும் இடையில நமக்கு பசிக்கலாம், அந்த இடத்துல ஒரு லட்டு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ காலையில ஸ்நாக்ஸ் டைம்ல ஒரு லட்டு எடுத்துக்க போறீங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்ல ஒரு லட்டு வந்து எடுத்துக்க போறீங்க. ஸோ ஒரு நாளைக்கு 2 லட்டு மட்டும் இந்த லட்டு வந்து தொடர்ச்சி வந்து சாப்பிட்டே வாங்க. இந்த மாதிரி நீங்க சாப்பிட்டு வரது மூலமா நமக்கு இனிப்பு சாப்பிடணுன்ற ஆசை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரியே நமக்கு வந்து அடிக்கடி பசித்தன்மை எடுக்கிறதையும் வந்து வந்து கண்ட்ரோல் பண்ணும். இந்த ரெசிபியை உங்களுக்கு வழக்கம் போல உங்களுக்கு அம்மா வந்து செஞ்சு காமிச்சிருக்காங்க. வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஹை புரோட்டீன் லட்டு ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட சின்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். நம்ம சேனல்ல நம்ம ஆல்ரெடி நிறைய வெயிட் லாஸ் ஹோம் எக்ஸசைஸ் வீடியோ நம்ம ஆல்ரெடி நிறைய வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பார்த்து நீங்க வந்து வீட்டுல வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லாட்டா நீங்க வந்து ஜிம்முக்கு வந்து போக ஆரம்பிச்சிருக்கீங்க வெயிட் லாஸ்க்காக அப்படின்னா, உணவுல வந்து எப்பயுமே நீங்க வந்து புரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து பாத்துக்கோங்க. நம்ம சேனல்ல நம்ம நிறைய வந்து ஹை புரோட்டீன் வெயிட் லாஸ் ரெசிபிஸ் நம்ம நிறைய தான் அப்லோட் பண்ணிருக்கோம். வந்து ஃப்ரீக்வெண்டா வந்து சாப்பிடுற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம எப்பவுமே எக்ஸசைஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு வந்து புரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கணும். அதிகமான எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 80 kg இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து 80 grams ஆஃப் புரோட்டீன் நீங்க எடுக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இது வந்து மினிமமான அளவு. உங்களோட வெயிட்டுக்கு ஈக்குவலான கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் வந்து எடுக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. சரி, இப்ப சப்போஸ் உங்களால வந்து உணவு மேல நல்லா தேடி சாப்பிட முடியல ப்ரோ புரோட்டீன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா, வெளில வந்து நிறைய புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ், புரோட்டீன் பவுடர்ஸ் வந்து விக்குது. அதுல எது பெஸ்ட் வே புரோட்டீன் அப்படின்னு சொல்லி பார்த்து அதை நீங்க வந்து வாங்கி சாப்பிடுங்க. நான் வந்து என்னோட பாடியோட புரோட்டீன் இன்டேக்காக நான் எடுக்கிற வே புரோட்டீன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அசிட்டிஸ் பிராண்ட் தான் நான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து அசிட்டிஸ் பிராண்ட்ல வே புரோட்டீன் கான்சென்ட்ரேட் நான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூப் வந்து இருக்கும். அந்த ஸ்கூப்ல வந்து ஒரு ஸ்கூப் நம்ம வந்து டெய்லி ஒரு ஸ்கூப் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்கூப்ல நமக்கு வந்து 24 grams ஆஃப் புரோட்டீன் நமக்கு வந்து கிடைச்சிருது. அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா அன்ஃபிளேவர்ட் புரோட்டீன் பவுடர் தான். இதுல எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஃபில்லர்ஸ், சுகர், ஃபிளேவர் எதுவுமே வந்து ஆட் பண்ணவே இல்லை. ஸோ இது வந்து அன்ஃப்ளேவர்டாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் நம்ம உடம்புக்கு இது வந்து ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இதை வந்து இந்தியாஸ் நம்பர் 1 வே ப்ரோட்டீன் பிராண்ட். நீங்கள் இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் செல்லிங் இந்தியாஸ் நம்பர் 1 வே ப்ரோட்டீன் பிராண்ட் வந்து இந்த பிராண்டு தான். இந்த ப்ரோட்டீன் பவுடரில் வர மிகப்பெரிய பிரச்சனை என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ரியலாக ஃபேக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. அதை சரி பண்ணுறதுக்கும் இங்கே வந்து பார் கோட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் இதை ஸ்க்ராச் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஒரு கோடு வந்து வரும். அந்த கோடை நீங்கள் ஜஸ்ட் இந்த லெட்ஸ் வெரிஃபைன்ற ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணீங்கன்னா அதே உங்களுக்கு ஈஸியாக வந்து சொல்லிடும் இது ரியலாக ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ரியலாக ஃபேக்கானு நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவேன். அதே மாதிரி இதில் பார்த்துட்டீங்க அப்படின்னா எசென்ஷியல் அமினோ ஆசிட், அதே மாதிரி நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் வந்து நிறையவே இருக்குது. அது என்னென்ன இருக்குது அப்படின்றதுமே உங்களுக்கு வந்து எனக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதோட பையிங் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், வேணா வந்து வாங்கிக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த ஹை புரோட்டீன் வெயிட் லாஸ் லட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம். இப்பப்பா நம்ம வந்து ஹை புரோட்டீன் வெயிட் லாஸ் லட்டு செய்ய போகிறோம். பாசி பயிர் எடுக்கிறேன்ப்பா. இப்போ வந்து நான் ஒரு கப்பு பாசி பயிர் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 300 கிராம் இருக்கும். நம்ம அடுப்பு பக்கம் போய்க்கிடுவோம். இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கோம். கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் நல்லா சூடாயிடுச்சுப்பா. இப்போ நம்ம ஒரு கப்பு பாசிப்பயிர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இது வந்து இந்த கடாயில் போட்டுக்குருவோம். பாசிப்பயிரை இப்போ வறுத்துக்குருவோம். இப்போப்பா நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பாசிப்பயிரை வந்து வறுத்துருக்கோம். கலரும் நல்லா மாறிடுச்சு. நம்ம இப்படி வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்படி கிளறிக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பாசி பயிர் வந்து அடிப்பிடிக்காது. கிளறாமல் விட்டோம்னா அப்படி நடுவில் மட்டும் அடிப்பிடிச்சிரும், நல்லாவும் இருக்காது. அதனால இப்படி நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு எல்லா பக்கமும் எல்லா பயிரும் வறுபடும். நல்லா வறுபட்டுருச்சுப்பா. இப்போ இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிறோம். அதே கடாயிலேயே நம்ம வந்து இது தாமரைப்பூரிப்பா. இது நட்ஸ் கடையில் எல்லா கடையிலையும் கிடைக்கிது. நம்ம பட்டை, கிராம்பு, பாதாம் பருப்பும்லாம் வாங்குவோம்ல, அங்கேயே இது எல்லா கடையிலையும் கிடைக்குது. விலை கம்மி தான்ப்பா. இது 50 கிராம் வந்து உங்களுக்கு 40 ரூபா இதுக்குள்ளே வரும். இப்போ நான் 50 கிராம் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம வறுத்துக்குவோம். வந்து நமக்கு சவக்குன்னு இருக்கும். ரொம்ப இந்த பார்த்தீங்களா, இது வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து நம்ம கடாயுடைய சூட்டில் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கணும். இந்த தாமரை பொரி வந்துப்பா நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் வந்து கால்சியம் ரொம்ப இருக்குது.
இப்போ பெரியவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் இப்போ அம்மாவுக்கெல்லாம் பேக் பெயின் நிறைய இருக்குது. அந்த தாமரை பொரியை வாங்கி இப்படி லட்டு செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு உடம்புக்கு எல்லா சத்தும் கிடச்சிரும். அதனால நீங்கள் வந்து பிள்ளைகளுக்கும் வளர்கிற பிள்ளைகளுக்கும் இதை நம்ம டெய்லி ஒரு லட்டு கொடுக்கலாம். ஸ்நாக்ஸ்க்கு பதில் ஈவினிங் ஒன்று காலையில் ஒன்று கொடுத்தோம்னா பிள்ளைகளுக்கு எலும்பு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்ப்பா. இப்போப்பா நம்ம இப்போ கடாயுடைய சூட்டில் 5 நிமிஷம் நம்ம இப்போ வந்து தாமரை பொரியை வறுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம இதை பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். அதே கடாயில் ஒரு 50 கிராம் பாதாம் போட்டுக்கிடுவோம்ப்பா. இப்போ இதையும் கடாயோட சூட்டில் நம்ம லைட்டாக வறுத்துக்கிடுவோம். கடாயுடைய சூட்டில் பாதாமை நம்ம வறுத்துக்கிட்டோம். ரொம்ப வறுக்கக்கூடாதுப்பா, பாதாமில் உள்ள சத்து போயிடும். அதனால கடாயுடைய சூட்டில் தான் வறுக்கணும். இப்போ அதே கடாயிலப்பா நம்ம ஒரு 50 கிராம் ஃப்ளாக்ஸீட் எடுத்துக்கிடுவோம். ஃப்ளாக்ஸீடில் வந்துப்பா ஒமேகா 3 இருக்குது. ரொம்ப எலும்புக்கு நல்லது, இடுப்புக்கு நல்லது, மூட்டுக்கு நல்லது. நல்லா உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காக கொடுக்கும். நம்ம தலை முடிக்கும் ரொம்ப நல்லதுப்பா. அதனால் நீங்கள் ஃப்ளாக்ஸீட் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 50 கிராம் ஃப்ளாக்ஸீடு போட்டிருக்கேன். இதை கடாயோடைய சூட்டில் நம்ம வறுத்துக்குருவோம். லைட்டாக வெடிக்கிற சவுண்டு வரும், அப்போ நம்ம எடுத்துடணும். ஃப்ளாக்ஸீடை வந்துப்பா நம்ம வந்து கடாயுடைய சூட்டில் வறுத்துட்டோம். ஃப்ளாக்ஸீடு வந்து நல்லா பொரிஞ்சுக்கிட்டு வருது. இதை வந்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இது வந்து வெள்ளரி விதைப்பா. எல்லாமே உங்களுக்கு நட்ஸ் கடையில் நம்ம கிராம்பு, பட்டை, ஏலக்காய்லாம் வாங்குவோம்ல, அந்த கடையில் தான் எல்லாமே கிடைக்குது. அங்கே தான் அம்மாவும் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து வெள்ளரி விதை குக்கும்பருடைய சீடுப்பா. இது ஒரு 25 கிராம் போட்டிருக்கேன். இரும்பு கடாயுடைய சூட்டில் இதை வறுத்து எடுத்துக்குவோம். இப்போப்பா இந்த வெள்ளரி விதையோட நம்ம ஒரு 10 ஏலக்காய் போட்டுக்குவோம். இதையும் நம்ம இந்த கடாய் சூட்லேயே வறுத்துக்குவோம். இப்போப்பா எல்லாமே இப்போ வெள்ளரி விதை நல்லா வெடிச்சுக்கிட்டு வருதுப்பா. நல்லா வறுத்தாச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம். இப்போ நம்ம வந்து இந்த தாமரை பொரி இருக்குல்லப்பா, நம்ம வறுக்காமல் இருந்தால் உங்களுக்கு வந்து சவுண்டே வராது. உங்களுக்கு சவக்கு சவக்குன்னு இப்படி இருக்கும். நம்ம வறுத்துட்டோம்னா இந்த இப்படி பாருங்கள், நல்லா சவுண்டு வருது பார்த்தீங்களா? இப்படி தான் இருக்கும். வறுக்காமல் இருந்தோம்னா உங்களுக்கு சவச்சவன் இருக்கும். கொஞ்சம் வறுத்துட்டோம்னா நல்லா பொரி மாதிரி நல்லா பொரிஞ்சிடும். அவ்வளோதான்ப்பா. நம்ம எல்லாமே வறுத்துட்டோம். பாசிப்பயிர் வறுத்துட்டோம், எல்லாமே வறுத்துட்டோம். இதை நல்லா ஆற விடணும். ஆறின பிறகு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ எல்லாமே நல்லா ஆறிடுச்சுப்பா. இப்போ நம்ம வந்து இதை வந்து தாமரை பொரியை வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம். இப்போப்பா நம்ம வந்து மிக்சி ஜாரில் தாமரை பொரி ஃபுல்லாக போட்டிருக்கேன். இதை வந்து நான் உங்களுக்கு 2 சுற்று அடிச்சு கொண்டு வரேன் மிக்சியில். இப்போ நான் மிக்சியில் 2 சுற்று தாமரை பொடியை அடிச்சுட்டு வந்திருக்கேன்ப்பா. இப்போ இப்படி அடிச்சுட்டு வந்திருக்கேன். இது கையில் உடச்சு விட்டாலும் வந்துடும். நல்லா இப்படி தேய்ச்சி விட்டாலும் இப்படி உடஞ்சிக்கிறோம். இப்போ நம்ம லைட்டாக தான்ப்பா அடிச்சிருக்கோம், ரொம்பையும் மாவாக்கில் இந்த மாதிரி அடிச்சிருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து பாதாம் பருப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ பாதாம் பருப்பு போட்டோம்ப்பா. இப்போ நம்ம வந்து வெள்ளரி விதையும் ஃப்ளாக்ஸீடும் வச்சுருக்கோம். இதையும் போட்டுக்குவோம். இப்போ நம்ம பாசி பயிரை மட்டும் வச்சுட்டோம். இப்போ மீதி தான் உங்களுக்கு இதை அடிச்சு கொண்டுட்டு வரேன். ரொம்ப பவுடர் ஆக்காமல் மீடியமாக நல்லா பரப்பரன்னு அடிச்சு கொண்டு வரேன். இப்போப்பா நம்ம மிக்சியில் அடிச்சு கொண்டு வந்துட்டேன். இப்படி பரபரன்னு இருக்கணும். நம்ம சாப்பிடும் போது நல்லா கிரிப்ஸியாக இருக்கும். பாதாம் பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு வாய்க்கு நல்லா சாப்பிடும் போது கிரிப்ஸியாக இருக்கும்ப்பா. ரொம்ப மாவாக அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு அடிச்சிருக்கேன். இதை வந்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். இதை அந்த பக்கம் வச்சுருவோம். இப்போ நம்ம பாசிப்பயிரை வறுத்து வச்சுருந்த பாசிப்பயிரையும் மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம். வச்சுருந்த பாசிப்பயிரை இப்போ உங்களுக்கு மிக்சியில் நல்லா பவுடராக்கி கொண்டு வரேன். இப்போப்பா நான் பாசிப்பயிரை அடித்து கொண்டு வந்திருக்கேன். நல்லா மாவாயிருக்கு. இப்போ வந்து நம்ம ஜீரணத்துக்கு நம்ம சாப்பிட்டோம்னா ஜீரணம் ஆகிறதுக்கு நான் வந்து சுக்குப்பொடி ஆக்கி வச்சுருக்கேன்ப்பா. இது வந்து 1 ஸ்பூனு சுக்குப்பொடி போட்டுக்கிடுவோம். சுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் கல்லை தட்டி போட்டுக்கோங்க. அம்மா வந்து முதவே நான் இடித்து நான் சுக்கு பவுடராக ஆக்கி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சுக்கு பவுடர் போட்டுருவோம். இதையும் உங்களுக்கு நல்லா ஒரு சுட்டு எல்லாம் கலந்து கொண்டு வரேன். இப்போப்பா நான் சுக்கு பொடி போட்டு இதை வந்து மிக்சியில் ஒரு அடி அடித்து கொண்டு வந்திருக்கேன். இப்போ எல்லாமே சுக்கு எல்லாமே கலந்துருச்சு. இப்போ இதையும் நம்ம பவுலில் மாற்றிக்கிடுவோம்.
ஒரு 50 கிஸ்மிஸ் போட்டுக்குருவோம்ப்பா. நம்ம லட்டு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாப்பிடும்போது அது நல்லா ஒரு டேஸ்ட் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் நான் ஒரு 50 கிஸ்மிஸ் போட்டேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம்ப்பா. இப்போப்பா நான் கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு சட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் தான் பாசி பயிர் வந்து எடுத்துருந்தோம் 1 கப்பு அளவுக்கு. இப்போ அதே கப்பில் வந்து நம்ம வந்து 3/4 கப்பு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இனிப்பு வேணும்னா குறைச்சிக்கோங்க, இல்லை இனிப்பு ஜாஸ்தி வேணும்னா அதிகப்படுத்திக்கோங்க. நான் 3/4 கப்பு எடுத்திருக்கேன். இப்போ இந்த சட்டியில் போட்டுக்குருவோம். இப்போ கொஞ்சம் நம்ம வெல்லம் கொஞ்சம் கரையிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சமாக ஊற்றணும்ப்பா, ரொம்ப ஊற்றக்கூடாது. இப்போ வெல்லம் வந்து உங்களுக்கு நல்லா எல்லாம் கட்டியாக இருக்குது, நல்லா உங்களுக்கு மெல்ட் ஆகணும். நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். மீடியத்தில் வச்சுக்கிறோம்ப்பா அடுப்பை. அவ்வளோதான்ப்பா, வெல்லம் வந்து எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு நல்லா. இப்போ வந்து நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம மாவு திரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம இந்த வெல்லத்தை மிக்ஸ் பண்ணுவோம். இப்போப்பா நம்ம வந்து 2 ஸ்பூனு இந்த வெல்லத்தில் நெய் விட்டுக்குருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம்ப்பா. இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த வெல்லத்தை வந்து வெள்ளைப்பாவை இதில் ஊற்றிக்கிடுவோம்ப்பா. ஜல்லடையில் நிறுத்து. இதை வந்து எல்லாத்தையும் அடியிலேருந்து நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும்ப்பா. இப்போ வந்து நம்ம இந்த பிளேட்டில் கொஞ்சம் மாற்றிக்கிடுவோம். பிசைகிறது சரி வரல. மீதி வெல்லத்தை இருக்குல்லப்பா, அதையும் நிறுத்துக்குருவோம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம்ப்பா. வெள்ளைப்பாவு போட்டிருக்கோம் இல்லையா, எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்தாப்பில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம்ப்பா. இதையும் இதில் போட்டுக்குருவோம். எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இதில் போட்டுக்குவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம்ப்பா. அவ்வளோதான்ப்பா, எல்லாத்தையும் நம்ம வெள்ளைப்பாவு ஃபுல்லாக ஊற்றிட்டோம். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம சூட்டோடு இருக்குது. இப்போ நம்ம இந்த சூட்டோடையே வெதுப்பாக நம்ம கையில் தாங்குற அளவுக்கு சூடு இருக்குது. அந்த அளவுக்கே நம்ம பிடிச்சிடணும். இல்லாட்டா விட்டுட்டோம்னா அது வந்து கட்டி ஆகிக்கிறோம். இப்படி உருட்டி வைங்க. இப்போப்பா நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து சத்தான லட்டு செஞ்சுருக்கோம்ப்பா. இது வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைகளுக்குலாம் இதை கொடுத்தோம்னா அவ்வளோ நல்லா ஆரோக்கியமாக நல்லா அவ்வளோ ஹெல்த்தியாக வாழ்வாங்க. இது சின்ன பிள்ளைகளுக்குலாம் கொடுத்தா நல்லா ரொம்ப நேரம் பசிக்காது, வேறு நல்லா கம்முன்னு இருக்கும். இப்போப்பா நம்ம ஒரு பவுல்லையோ இல்லை ஒரு பாக்ஸ்லையோ எடுத்து இதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வந்து கெடாது. உங்களுக்கு ஒரு 10 நாளைக்குனாலும் கெடாதுப்பா. நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வேணால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, வெளியே வச்சுருந்தாலும் கெடாது. அதனால் இதை வந்து நான் வந்து பவுலில் எடுத்து ஸ்டோர் பண்ணுறேன். நீங்கள் வந்து பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கப்பா. அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.